வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கங்கள் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பை திரும்ப பெற வேண்டும். பெட்ரோல், டீசல், கேஸ், உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் விலையை குறைக்க வேண்டும். பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும். வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 17 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக வங்கிகள், மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் மற்றும் அலுவலகங்கள் குறைந்த ஊழியர்களுடன் செயல்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் நடைபெற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் CITU, AITUC, தொமுச உள்ளிட்ட 13க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருச்சி தென்னூர் மகாத்மா காந்தி பள்ளி அருகே இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்தனர்.